இப்போ நம்ம என்ன கேமுக்கு விளாண்டுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது கார் செல்லிங் கேமு. கார் ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தது, அதான் ஏற்றினேன். கிராஃபிக்ஸை பாருங்கள், மட்டமாக இருக்குது. கேமை உருவாக்கினவங்கிட்ட தான் கேட்கணும், ஏன்டா அவ்வளோ கிராஃபிக்ஸ் மட்டமாக பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அப்புறம் இன்னொன்று இதே மாதிரி இன்னொன்று இருந்தது, 300 MP ஏட்டான். அதை ஏற்றாமல் இதை ஏற்றலாம், கிராஃபிக்ஸ் மட்டமாக இருக்குது. அந்த 300 MP கேட்ட கேமை கூட ஃபோட்டோலாம் பார்த்தேன், அதில் கூட இதோட மட்டமாக கிராஃபிக்ஸ் இருக்குது. அங்கே இருக்குது பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு காரியம். நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன், அதான். ரிவர்ஸ் சைடு உடஞ்சி போன வண்டியை நம்ம விற்க போகிறேன்டா. போ ஓகே. இப்போ நம்ம ப்ரைஸை செட் பண்ணுவோமா? ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 4200 வாங்கியிருக்கேன். நான் இப்போ எவ்வளோ போட போகிறேன் நீங்களே பாருங்கள். 1 10 100 1000 10000 லட்சம். 4200 வாங்கி 10 லட்சம் போட்டிருக்கேன். ஏமா வேணுமா வாங்கிக்கோங்க, ரொம்ப பெரிய ஆஃபர் இது. இவ்வளோ பெரிய ஆஃபர் போட்டிருக்கேன். நம்மளோட கடை பேரை சேஞ்ச் பண்ணோம்ல, இருங்க. VTG TTS நம்மளோட ஃபேவரட் நேம். சரி சரி வாப்பா, நீ வாப்பா. 1 லட்சத்துக்கு 50,000 கொடுத்தா போதும். ரொம்ப பெரிய கார் இது. நானே இதை விட ரொம்ப கம்மியாகணும். நீ போடா, நீ இங்கேருந்து போயேன். ஐயோ தம்பி, செம்மையான ரேட்டு போகலாம். இருப்போம் அவங்ககிட்ட கிட்ட வரேன். எப்படி வெளியே போகிறது? இருங்க, இதே முடிச்சு விட்டுறலாம். இதே செம்மையான ரேட்டு. டிக்குப்பா ஓகேயா? ஐயோ போடு, வாங்கிட்டாண்ணா. நீ சொல்லுங்கள், இந்த கேமு போடலாமா வேணாமான்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம், இல்லைனா ஐடான்லேயே போடுவோம். என்ன பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு காணாமல் போய்ட்றாங்க. ஆமாம் வந்தாச்சுல. அப்போ நம்ம இங்கேருந்து கார் வாங்க போகிறோம். இந்த கார் எவ்வளோ போக சொல்கிறேன் நீ? இங்கே வாடா. சொல்லுங்கள், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போடலாம். அப்போ 55,000. நீ எனக்கு வேணாம். நீ ரொம்ப காஸ்ட்டாக சொல்கிற. என்கிட்ட இருக்க காசுக்கு இல்லை, வாங்கி போட்டுருவேன்டா. அதாவது எனக்கு வாங்குறதுக்கு டைம் இல்லை. பாய். எப்பா எப்படியாவது சொல்லி தப்பிச்சாச்சு. நம்மகிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, காசு இல்லைன்ட்டு இவ்வளோ பெரிய காரை பார்க்க வந்துருக்கியாடே அப்படின்னு ஒருத்தி செருப்பு எடுத்து அடிச்சிருப்பான். நீ சொல்லுப்பா, மூஞ்சிலே குட்டு. என்கிட்ட நிறைய காசு இருக்குடா, ஆனால் இந்த காரில் எனக்கு பிடிக்காது. அவ்வளோதான். மஞ்சள் கலர் காரில் ஏன் வாங்குவான்? பச்சை கலர் ஜிங்கு சாங்கன்னு தான் வாங்கலாம். தம்பி குண்டுப்பாலா பாருங்க 7000. தம்பி இவ்வளோ சொல்லலாமான்னு கேட்டேன். இவ்வளோ சொன்னீங்கன்னா வாங்கிக்குவேன். பொட்டு மடிக்கெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டானா? இப்போ நம்ம தான் கார் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ காசு கொடுக்குறேன், எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணாமல் முட்டை கோசம் பண்ணீங்க. இப்போ பாடுறா, நான் எப்படி கார் ஓட்டுவோம்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னோடய கார் ஓட்டுற மகிமையை மட்டும் பாருங்கள். டபரா தலையா, அங்கிட்டு வாடா. இப்போ என் கார் ஓட்டுற மகிமையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சொல்லாமல் தப்பைக்கு நான்லாம் முட்டல, அவன் தான் ஒன்று முட்டினான். இப்போ பாருங்க, என் கார் ஓட்டின மகிமையை டாப்பு ஸ்பீடில் போயிட்டு டாப்பாக போட போகிறேன். இங்கே பாருங்க, எவங்களே டச்சு பண்ணாமல் போவேன். இந்த மாதிரி பூந்துலாம் போவேன். அச்சோ சரி, ஆக்சிடென்ட்டே. ஐயா டேய், என் கார் எவ்வளோ தெரியுமாடா? 30 லட்சம் வந்து இடிச்சிட்டு போய் 50 லட்சம் கொடுத்துட்டு போடா. வந்து இடிக்கிறதுக்கு நான் வராமல்
ஸ்ட்ரெயிட்டாக வரீங்களா? அறிவு இல்லை. காரோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சைக்கிள் ஸ்பீடு போக மாட்டாயா இந்த காராச்சு? சொல்லுங்கடா. சைக்கிள் ஸ்பீடு போகுது. எந்த காராலையும் மிந்த முடியாது. முன்னாடி பார்த்தீங்களா பச்சை கலர் சிங்கிச்சான். ரெட் கலர் சிங்கிச்சவங்கிட்டலாம் பச்சை கலர் வேலைக்கு ஆகாது. பாய் பாய். அச்சோ பச்சை கலர் சிங்கிச்சான் கிட்டே அடி வாங்கிட்டேனே. தம்பி வாப்பா. என்ன பக்கத்தில் ட்ரக் இருக்குது. இப்போ தான் நானே நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ட்ரக்கு. அந்த ட்ரக்கை பிடிச்சிக்கிட்டுலாம் விற்றுலாமா? என்னது இது மேப்பா? ஏச்சே வெளியே போயிட்டேன். என்ன தராது? என்னது ஓட போய் இருக்கிற என் கார் இங்கே வந்தது. அடப்பாவி, கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனேன். கார் தூக்கி இன்னொன்று கார் மண்டையில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? என்னடா நின்றுக்கிட்டே தூங்குறா பத்தரப்பில்? இங்கே பார்த்தீங்களா நின்றுக்கிட்டே தூங்குறா நம்ம தலைவரே. இருக்கடா அந்த காரை விற்றுட்டு வரேன் அவங்கள. டாக்ஸி வாங்க நில்றாடா. எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? 2 கோடி கார் வச்சுருக்கேன் அப்படின்னு புளி விடுவான். அப்போ தான் பெருமையாக பேசுவாங்க. ஒரு இடிச்சிட்டு போகிறான் போரு. நான் யார் தெரியுமாடா? அம்பானியோட பெரிய ஆள். ஐயோ செருப்பு விட்டு அடிச்சிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது? வீட்டுக்கு டிடிஎஃப்டா, சும்மா இல்லைடா. வீட்டுக்கு டிடிஎஃபோட கார் செல்லிங் இதில் என்ன தெரியுமாடா? உடச்சி தருவோம். அதான் நான் எங்களோட கஸ்டமருக்கு பண்ணுற பெருமை. கஷ்டப்பட்டு வாங்குகிற செலவோட அதிகமாக்கி தருவோம். அச்சோ அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கடைக்குள்ளே வாங்க, உடச்சி போன காரை வாங்கிட்டு போங்க. ஏய் வாடா. டேய் அதுக்கு நீ இப்படிலாம் முட்டை சொல்ல. காசு கொடுத்ததுக்கு ஓவராக நடிக்கிறேன். நீ உன்னை வேலையை விட்டு தூக்குறா போது. இந்த காரில் எங்கேயும் கிடைக்காது. ஆமாம், ஸ்பீடு போகிற காரை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? என் கடையில் வாங்க, நாங்கள் கொஞ்சம் ஆஃபர் போட்டு தரேன். இதை வாங்கினது 4000 ரூபாய்க்கு, உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு தரேன். இது ரொம்ப பெரிய ஆஃபரு. இன்றைக்கி மட்டும் தான் இருக்கும். போனால் கிடைக்காது. வந்தாக்க நீ போவாது. ஓ 4000 ரூபாய்க்கு வாங்கலையா? சரி என்னமோ போ சொல்லுவான். இப்போ நம்ம இது 15,000 எவன் வாங்குறீங்களோ வாங்கிட்டு போங்கடா. என்னது இது? இப்போ பார்த்தீங்களா ட்ரக்கு. இதை இப்போ ஏற முடியுமா? இதையும் தூக்கி விற்றுலாம். வருங்க நம்மளோட வீடை. அடப்பாவி, இவ்வளோ பெரிய காருக்கு கம்பெனி வச்சுக்கிட்டு இத்தினோண்டு வீட்லேயா இருக்கிறேன் நான். கடைக்குள்ளே போய் இங்கே வருங்க. ரெட்டை பிறவி உங்கள் மண்டையில் யார் அதிகமாக காசு கொடுக்குங்க? நீ இல்லைப்பா. அடப்பாவி, என்னப்பா உன் அண்ணன் போயிட்டானா? அச்சோ இவனை அண்ணன் போனாலும் தம்பியை போயிட்டானா? நீங்கள் வாக்கா, நீங்களாச்சும் நில்லுங்க. சரி நீங்கள் வாங்க. நல்ல ரேட்டுக்கு தரணும், எல்லாம் மூஞ்சிலே குத்தி விடுவேன். அதுக்கு அந்தாக்காவே பரவாயில்லைக்கே. என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 1800 கம்மிங்கண்ணா. எவ்வளோக்கு வாங்கினேன் நான்? எப்போ வெளியே போடுது? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ தரீங்க? ஓ 8000. நீங்கள் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் இது போட்டுட்டாங்களே. 8500 வாங்கிக்கிறியா? ஸ்பாட் ரேட்டு. அப்படி இருக்கணும். அப்படி அச்சோ மூவி சாப்பிடிச்சிருப்பான் நேரம். டாபர் பாய். நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் காருக்காரன் வந்து இடிச்சு தூக்கிட்டு போயிருப்பான். நீ தானடா அது? இங்கே வாடா. இடிச்சுன்னா 20 லட்சம் தர்றோம் ஹாஸ்பிட்டல் செலவு. ஐயோ சரி, வேறு காரை பார்ப்போம். என்னென்னமோ இருக்குது. இது என்ன? ஓ இதான் பஸ் ஸ்டாண்டா? பாருங்க, காரு விற்கிற இடத்துல போய்ட்டு பஸ் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. எவன்டா அந்த எடிட்டரு? அந்த எடிட்டரை நான் எப்போயா பார்த்தானோ.
சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்.